என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் சிறிய தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 4:15. அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாயிருக்கிறேன். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்ருவானேனோ? கலாத்திய சபைக்கு இங்கே பவுல் அப்போஸ்தலர் 2 காரியத்தை ஒப்பிட்டு பேசிக்கொண்டே வருகிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் ஆவியிலே ஆரம்பம் பண்ணினார்கள், ஆனால் மாம்சத்திலே முடிவு பெறுகிறீர்களோ என்று ஒரு கேள்வியை எழுப்பினார். இங்கே 4ஆம் அதிகாரத்திலே அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? ஆண்டவருக்காக, அவருடைய ஊழியத்துக்காக எதை வேணாலும் நீங்கள் செஞ்சீங்களே, இப்பொழுது எங்கே? பிரியமானவர்களே, இதே கேள்வி ஒருவேளை நம்மிடம் கேட்கப்பட்டால் நம்முடைய பதில் என்ன? அப்பொழுது கொண்டிருந்த உன் ஆனந்த பாக்கியம் எங்கே? அவருக்காக எதை வேணாலும் நான் செய்வேன் என்றிருந்த அந்த வாழ்க்கை எங்கு போனது? அந்த அர்ப்பணிப்பு எங்கு போனது? யோசித்து பாருங்களேன். அந்த தியாக மனப்பான்மை எங்கு போனது? ஒருவேளை யாரோ ஏதோ சில காரியங்களை நீங்கள் நினைத்து கேட்டு இன்றைக்கு உங்களுடைய பழைய நல்ல ஆவிக்குரிய தரத்தை இழந்திருக்கலாம். முன்னாலெல்லாம் நான் ஜெபம் பண்ணேன், முன்னால் அதிகாலை ஜெபத்தில் நான் கலந்து கொண்டேன், முன்னால் நான் நல்ல ஜெபம் பண்ணேன், இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது முழங்காலில் நின்று பைபிள் வாசிக்க துவங்கினேன், ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் போயிருச்சே. இன்றைக்கு உங்களை நோக்கி இந்த கேள்வி வருகிறது, அப்பொழுது கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? பிரியமானவர்களே, இயேசுவோடு இருக்கும்போது இருந்த அந்த நல்ல சுகமான அனுபவம், ஒருவேளை எதிர்காற்றுகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், அதுக்காக அந்த ஆனந்த பாக்கியத்தை நீங்கள் இழந்துட்டீங்களோ? உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வைத்திருந்த ஆவிக்குரிய ஆனந்த பாக்கியம் இப்பொழுது எங்கே தொலைச்சிட்டோம்? தேடுவோம். திரும்ப ஆண்டவர் தேட சொல்லுகிறார். யோசித்து பாருங்க, அவங்க எப்படி வாழ்ந்தார்கள். 14ஆம் வசனத்தில், அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனைப் போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள். பவுல் அப்போஸ்தலனுக்கு கண்களில் பிரச்சனை என்று அநேக வேத அறிஞர்கள் எழுதுகிறார்கள். அவருக்கு கண்களில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் உண்டு, ஆனால் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இங்கே அவர் சொல்கிறாரு, உங்கள் கண்ணை பிடிங்க எனக்கு தரலாம். ஏன்னா அவருக்கு கண்ணில் பிரச்சனை இல்லைனால, ஐயா என் கண்ணை நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் ஊழியம் செய்யணுமே அப்படின்ற அளவுக்கு கலாத்திய சபை அங்கே முன் வந்தார்களாம். அவர் சொல்கிறார், என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனை. அப்போ அவருடைய ஃபிசிக்கலில், அவருடைய சரீரத்தில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு. அப்போ அதில் அந்த கலாத்திய சபை கூட நின்னாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு, கண்ணை கூட உங்களுக்காக தரோம்யா. அதனால தான் நான் இதுக்காக ஜெபம் பண்ணேன், 3 தடவை கேட்டேன், எனக்கு என் கிருபை உனக்கு போதும் தான் ஆண்டவர் சொன்னார். எனவே இந்த பலவீனத்தில் நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று கொரிந்து சபைக்கு அவர் எழுதுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஆண்டவருக்காக நின்ற உங்கள் வாழ்க்கை, ஆண்டவருக்காக தியாகத்தோடு ஓடின உங்கள் வாழ்க்கை என்ன ஆனது? நேரத்தெல்லாம் ஒதுக்கி ஜெபம் பண்ணீங்களே, நேரத்தெல்லாம் ஒதுக்கி வேதம் வாசிச்சிங்களே, நேரத்தெல்லாம் ஒதுக்கி ஃபாஸ்டிங் இருந்தீங்களே, யார் அந்த ஆனந்த பாக்கியத்தை திருடினது? ஒருவேளை அதை கேட்டுட்டு இருக்க உங்கள் வாழ்க்கையில் முந்திய ஆவிக்குரிய நல்ல அனுபவங்களை நீங்கள் இன்றைக்கி இழந்து போய் இன்றைக்கு அவைகளை தொலைத்து விட்டு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தால் உங்களை பார்த்து தான் இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார், அப்பொழுது கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையோடு இடைப்படட்டும். திரும்ப வருவோம், திரும்ப ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே எனக்கு மறுபடியும் அந்த ஆதி அன்புக்கு நான் வரேன்னு சொல்லி மனம் திரும்புவோம். அந்த ஆனந்த பாக்கியம் இருந்த காலத்தில் ஆதி அன்பு இருந்தது, ஆனந்த பாக்கியம் இருந்த காலத்தில் அந்த அர்ப்பணிப்பு இருந்தது, ஆனந்த பாக்கியம் இருந்த காலத்தில் ஆண்டவருக்காக எதையும் செய்வேன் என்ற தியாக மனப்பான்மை இருந்தது. அதையெல்லாம் நம்ம இழந்துட்டோம் இல்லையா? அதையெல்லாம் நம்ம தொலைச்சிட்டோம் இல்லையா? ஒருவேளை இன்னைக்கு அவைகளை இழந்து விட்டு தேவனுடைய பிள்ளைகளை போராடி கொண்டிருப்போம் என்றால் தேவன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல தீர்மானம் எடுப்போம். அதாவது நம்ம இதை ரியலைஸ் பண்ணணும். முதலாவது, ஆமாம் என்கிட்ட முன்னால் அப்படி இருந்தேன், ஒப்புக்கொள்ளுங்கள். இன்றைக்கி இல்லை, ஒரு நாள் அப்படி இருந்தேன். இரண்டாவது, ஏன்
அதை இழந்தோம் என்பதை ரியலைஸ் பண்ணணும். உட்கார்ந்து யோசிங்க. இருந்தது உண்மைதான், இப்போ இல்லை, ஒப்புக்கொள்வோம். இரண்டாவது, அப்போது நான் இழந்ததற்கு காரணம் என்ன என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். மூன்றாவது, திரும்ப அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு என்ன தீர்மானம் எடுக்க போகிறோம், என்ன முடிவு எடுக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி மறுபடியும் அந்த ஆதி அன்புக்கு வர தேவன் உங்களை அழைக்கிறார், உணர்றீங்களா? எபேசு சபைக்கு எழுதும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே 4, 5 வசனத்திலே சொல்லுகிறார், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ என்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரத்தில் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். உன் ஆனந்த பாக்கியம் எங்கே? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்குரிய மனப்பாட வசனமாக வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்களை குறித்து கொள்வோம். போன வருஷத்தில் இதே வசனத்தை ஒரு தடவை படித்தோம். திரும்ப படிப்போம், திரும்ப உணர்வோம். அந்த ஆனந்த பாக்கியத்தை இன்னைக்கு இல்லைன்றதை ஒப்புக்கொள்வோம். ஏன் இழந்தோம் என்பதை நாம் நினைவு கூறுவோம். திரும்ப அந்த ஆனந்த பாக்கியத்தை அடைய என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, முன்பு கொண்டிருந்த ஆனந்த பாக்கியத்தை எங்கேயோ நாங்கள் தொலைச்சிட்டதை உணர்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அன்னைக்கு எங்கள் கண்களை பிடுங்கி கொடுக்க கூட நாங்கள் ஆயத்தமாக இருந்தோம். கர்த்தருக்காக எதை வேணாலும் செய்வோம், ஊழியத்துக்காக எதை வேணாலும் செய்வோம் அப்படின்னு தான் நாங்கள் இருந்தோம் சுவாமி. இன்றைக்கி அது இல்லைன்றதை ஒப்புக்கொள்ளுகிறோம். ஏன் இழந்தோம், திரும்ப எப்படி பெற்றுக்கொள்வோம் என்பதை நாங்கள் அமர்ந்து நிதானித்து ஆதி நிலைக்கு திரும்ப யார் யாரெல்லாம் இன்றைக்கி என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்களோ உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். திரும்பவும் கட்டி எழுப்பும். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியை குறித்து சில காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2025-26 ஆகிய இந்த ஆண்டுக்கான UPSC தேர்வுக்கான ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுக்கான அட்மிஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. மிக குறைந்த ஃபீஸை தான் நாங்கள் வாங்குகிறோம். அதுவும் இந்த வருஷம் நமக்கு கிடைத்திருக்கிற ஃபேக்கல்டிஸ் ஒவ்வொரு ஆண்டும் 2 அல்லது 3 பேர் UPSCயை கிளியர் பண்ணி அவர்கள் நல்ல பதவிகளிலே அமர்ந்திருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்கின ஃபேக்கல்டிஸ் தான் நம்ம இந்த வருஷம் நம்ம எடுத்திருக்கிறோம். எனவே இந்த நாளில் மிக கொஞ்சம் சீட் தான் இருக்கிறதுனால வேகமாக தரிசனம் உள்ள, தேசத்தை கலக்க வேண்டும் என்ற தரிசனம் உள்ள இளைஞர்கள் உடனடியாக கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரை குறித்து கொண்டு நீங்கள் இதில் இணைய அப்ளிகேஷன்ஸை உடனே ஃபில் பண்ண உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல வரவங்க அப்ளிகேஷன் போடுறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை தர முடியும். மற்றபடி நீங்கள் வந்து டே ஸ்காலராகவும் வந்து படித்து போகலாம். எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பெரிய வாசலை ஆண்டவர் தந்திருக்கிறார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.